ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைபர் செக்யூரிட்டியில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும், நம்ம எப்படி சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கெரியரை பில்ட் பண்ணலாம், இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் செக்யூரிட்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்நெட்டோட கனெக்டடாக இருக்க எல்லா சிஸ்டமும், அது ஹார்ட்வேராக இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் பிசியாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா, அது எல்லாத்தையுமே சைபர் அட்டாக்லேருந்து பாதுகாக்கிறது தான் ஒரு சைபர் செக்யூரிட்டியோட மெயின் வேலை. ஓகே, சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு, சைபர் செக்யூரிட்டியில் படித்தா ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, வேர்ல்டு வைட் சைபர் செக்யூரிட்டியில் மட்டும் 2.93 மில்லியன் ஜாப்ஸ் ஓப்பனாக இருக்குது. இதில் இந்தியாவில் மட்டும் 1.5 மில்லியன் ஜாப் 2025 ஓப்பனாக இருக்குன்னு இன்னொரு சொல்லுது. சைபர் செக்யூரிட்டியில் தான் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது, ஸோ ஜாப் ஈஸியாக கிடைச்சிரும் நினைச்சிட வேணாம். வாய்ப்பில்லை ராஜா. சைபர் செக்யூரிட்டியோட ஒரு பெரிய சேலஞ்சு இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் ரேஷியோ தான். அதாவது ஒரு ஜாபுக்கு 66 பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சைபர் அட்டாக் எப்போ வேணால் நடக்கிறனால ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டி 24/7 ஆக்டிவாக இருக்கணும். இதனாலேயே நிறைய சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. சைபர் செக்யூரிட்டியில் மட்டும் 20 டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது. அதில் எனக்கு தோன்ற டாப் 10 உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர். நெட்வொர்க்கிங் டிவைசஸ் லைக் ஃபயர்வால், ரவுட்டர், ஸ்விட்ச், இதில் இருக்க வீக்னஸை கண்டுபிடிச்சி அது எப்படி செக்யூர்டாக வச்சுக்கிறது தான் உங்களோட வேலை. செகண்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். அப்ளிகேஷனோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் கண்டக்ட் பண்ணி அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துப்பாங்க. தேர்ட், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட். எப்படி ஒரு வீடை ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் அந்த கம்பெனியோட நெட்வொர்க் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணுவாங்க. ஃபோர்த், மால்வேர் ரிசர்ச்சர் ஆர் மால்வேர் அனாலிஸ்ட். இவங்களோட வேலையே மால்வேர்ஸ் லைக் வைரஸ், வார்ம், ட்ராஜன் ஹார்ஸ், இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எங்கேருந்து வருது, அதனால அந்த கம்பெனிக்கு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கும், இதை பற்றி ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஃபிஃப்த், CISO, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டியை மொத்தமாக பார்த்துக்கிறனாலேயே இது ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ஜாபாக இருக்குது. சிக்ஸ்த், சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். சைபர் அட்டாக்கோ இல்லை ஒரு டேட்டா பிரீச்சோ நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த அட்டாக்கர் எப்படி வந்தாங்க, எப்படி வெளில போனாங்க, என்ன மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. செவன்த், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஏற்கனவே இருக்க நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் உங்களோட வேலையே. சைபர் செக்யூரிட்டியில் இந்த ரோலுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எய்த், சாக் இன்ஜினியர் ஆர் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர். சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட்னா ஒரு யூசர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு ஈவெண்ட், அதே மாதிரி ஒரு யூசர் கம்ப்யூட்டரை லாகின் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸை 24/7 மானிட்டர் பண்ணுறது தான் ஒரு சாக் இன்ஜினியரோட வேலை. நைன்த், கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர். கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அது செக்யூராக இருக்கான்னு பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை. 10th, பெனிட்ரேஷன் டெஸ்டர். ஒரு கம்ப்யூட்டரில் வீக்னஸை கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை அட்டாக் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறது தான் இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டரோட வேலை. சைபர் செக்யூரிட்டி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கனால லேட்டஸ்ட் செக்யூரிட்டி டூல்ஸ் அப்புறம் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜியில் அப்டேட்டடாக இருக்கணும். செகண்ட், ரிப்போர்ட்டிங். EJPTயாக இருக்கலாம், சாக்காக இருக்கலாம், ஃபாரன்சிக்காக இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம ரிப்போர்ட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ MS ஆஃபீஸ் டூல்ஸ் லைக் வேர்ட், PowerPoint, Excel இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்ம எவ்வளோ நாலேஜபிள்ன்றது முக்கியம் இல்லை, அந்த நாலேஜை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ செக்யூரிட்டி டேர்ம்ஸை பிஸ்னஸ் டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறதே ஒரு தேவைப்படுற ஸ்கில். ஃபோர்த், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சைபர் அட்டாக் எப்போ வேணால் நடக்கலாம், ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிகவர் பண்ணுறோம் தான் ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த், வேரியஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் விண்டோஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கணும், காலினக்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கணும், மொபைல் டிவைசஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கணும், கிளவுட் நெட்வொர்க்ஸ், IoT, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டியில் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்க சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தா உங்கள் ப்ரொஃபைல் இன்டர்வியூவில் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். இப்போ CH வெர்ஷன் 11 போயிட்டுருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் சைபர் செக்யூரிட்டி பேசிக்ஸ் கொஞ்சம் கற்றுக்கலாம். இதோட காஸ்ட் 45,500. இதோட வேலிடிட்டி 3 years. இது ஒரு 4 hours எக்ஸாம் வித் 125 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இதில் 70% எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். செகண்ட், EJPT, ஈலன் செக்யூரிட்டியோட ஜூனியர் பெனிட்ரேஷன் டெஸ்டர் சர்டிஃபிகேஷன்.
இது கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். பென் டெஸ்டிங்கை கெரியராக எடுத்துக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன். இதோட காஸ்ட் வந்து 15,900. இது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம், அப்படின்னா நீங்கள் அதில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் லாங் வேலிட் சர்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு 3 days எக்ஸாமினேஷன். இதில் 20 CTF கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 15 சால்வ் பண்ணால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நான் வந்து EJPT ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் CH ப்ராக்டிக்கல் கூட ட்ரை பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் லாங் டேர்மில் ப்ரோக்ராமிங் இல்லாமல் சர்வை பண்ண முடியாது இந்த ஃபீல்டில். ப்ரோக்ராமிங் வந்து ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன்னா ஒரு ஜாப் இப்படி தான் நடக்குது, இல்லை ரிப்பீட்டடாக அந்த மாதிரி ஒரு ஜாப் நடந்துச்சுன்னா அதை ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரி வந்து 3 lakhs per annumலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 lakhs per annum வரைக்கும் போகும், இல்லை அதுக்கு மேலே கூட போகலாம். அது வந்து உங்கள் கம்பெனியோ இல்லை ரோல் பொறுத்து தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்கள் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் சேலரியோட ஸ்கில்லை கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ரோலோட சேலரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே பே ஸ்கேலோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்டின்ல சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு நீங்கள் கோல்ட் இமெயில் பண்ணலாம். குருகிராம் சைபர் செக்யூரிட்டி சம்மர் இன்டர்ன்ஷிப், இது ஒவ்வொரு வருஷமும் குருகிராம்ல நடக்கும். இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குருகிராம் சைபர் செல்ல இருக்க ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதை ஏன் சொன்னேன்னா, இந்த மாதிரி எந்த இன்டர்ன்ஷிப்போ இல்லை இனிஷியேட்டிவோ சவுத் இந்தியன் சைபர் செல்லிட்டு இருந்து இல்லை. நீங்கள் 12th முடிச்ச அப்புறம் சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். சப்போஸ் பிடெக் முடிச்ச அப்புறம் நல்ல ஜாபோ சேலரியோ கிடைக்கலனா நீங்கள் எம்டெக் இன் சைபர் செக்யூரிட்டி ஆர் MS இன் சைபர் செக்யூரிட்டி அப்ராட்ல பண்ணலாம். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கெரியரை எந்த ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் என்னென்ன என்ட்ரி லெவல் ரோல் இருக்குது, அந்த ரோல்லேருந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரோலுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. And finally, சைபர் செக்யூரிட்டிக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் இன்டர்நெட்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ காசு கொடுத்து எந்த கோர்ஸும் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்கோ இல்லை ட்ரைனிங்க்கோ காசு கொடுக்காதீங்க. சைபர் செக்யூரிட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ரோலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி சைபர் அட்டாக் முடிஞ்ச அப்புறம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கு டீசென்ட் சேலரி கூட கொடுக்க மாட்டாங்க. ஃபைனலாக சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ஜாப் சூஸ் பண்ணுங்க. ஸ்கோப்புக்காகவோ சேலரிக்காகவோ இந்த ஜாபுக்கு வந்தீங்கன்னா லாங் டைமில் சர்வை பண்ண முடியாது.